பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்திடுங்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை தேவனிடம் சொல்லி வைத்திடுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள்னு. நிறைய இடத்துல கர்த்தர் கவலைப்படாதிருங்கள்னு சொல்லியிருக்கிற வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் விசாரித்துட்டு அப்படியே போயிடுவாங்க, அந்த கவலையும் நீங்காது. ஆனால் கர்த்தர் விசாரிக்கிறார்னா எவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருப்பார். நாம் கவலைப்படும் போது அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை இயேசுவிடம் சொல்லி விடுங்கள். இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொள்வார். அந்த கவலை நீக்கி உங்களுக்கு அவர் சமாதானத்தையும் கொடுப்பார். வேதாகமத்தில் அன்னாளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று கவலை. அது நிமித்தம் அவள் மிகுந்த துக்கம் அடைந்து அவள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவள் மனதில் இருக்க துக்கத்தை நீக்கி அவளுக்கு குழந்தை செல்வத்தையும் கொடுத்தார். அதே போல தாங்க அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்துக்காக அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.